ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. எந்த சுடர் இருக்காளே அவளுடைய கைவரிசையாக பயங்கரமாக வீட்டில் காட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா யாருக்குமே நம்மளை பற்றி தெரியாது அப்படின்ற தைரியத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அலசிட்டு இருக்கா. வீட்டில் இருக்கிற சொத்து பத்திரம் எல்லாத்தையும் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை வெளியே அனுப்பிச்சிடுறான். இந்த விஜய் வேலைக்கு போயிடுறான்னா, அதுக்கப்புறம் மல்லியை கோவிலுக்கு அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கதிரேசனை நீ எனக்காக பொம்மையெல்லாம் வாங்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெரிய ஒவ்வொரு ஒரு நேரத்தில் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடறா. அதோட நம்ம மனோகரை எனக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளப்பி விட்டுறா. அதனால மொத்த பேர் வெளியே கிளம்பிடுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது, என்னடா இது இவ்வளவு தனியாக விட்டு போகிறது யாருன்னா யாராச்சும் ஒருத்தர் எப்பவுமே கூடவே இருக்கும். ஆனால் இவ ரொம்ப கிளவராக வேலை செய்கிறாள். எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் டவுட் வர எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல அவளை கண்காணிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அது தெரியாது இவன் வந்துக்கிட்டு வீட்டில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட்டை போட்டுனுங்கிறான். அதுக்கப்புறம் பீரோலேருந்து ஒரு இது கூட விட மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் இங்கே தேனை எப்படி கிடைக்கும், அதனால் கதிரேசன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான். சார் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் ரவி என்ன, ஆனால் இங்கே எதுவுமே கிடைக்கல, இங்கே எதுவும் இல்லாதனால அந்த கதிரேசன் எதையும் கொண்டு வரல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவன் வீட்டுக்கு போய் தான் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அதனால் எனக்கு யாராச்சும் ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அங்கே ரெடியாக இருங்க, நம்ம அங்கே அலசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டவுட் வந்தது, இவ என்ன சொல்கிறானே புரியலையே, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே டவுட்டு. சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அங்கே கிளம்புறாங்க இவளுக்கு தெரியாமல். அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தன் ஏற்கனவே நின்றுட்டுருக்கான். அவன் போய் அந்த நிஷா இருக்காளே அவளுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவளை அங்கேயே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பத்திரம் சொத்து பத்து அதுக்கப்புறம் நகை நட்டு பணம் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த சுருந்துக்கிட்டு கையும் கிளம்ப மாட்டேங்கிறான். ஏன்டி இத்தனை நாளாக எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு சுயநினைவுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இப்போ யாரையும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு மொத்தத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா, இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு சுயநினைவு இருக்குன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நீ எங்களோட ரேணுகாவே இல்லை, அதனால் ஒழுங்கு மதியே சொல்லி யார் நீ யாருன்னு சொல்லிட்டு புளியர் சொல்லிட்டு 4 வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஐயோ தயவு செஞ்சு நடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ரேணுகா இல்லை, நான் சுடரு, நாங்கள் ஏற்கனவே எத்தனை பேர் ஏமாற்றி பணத்தை கொள்ளடிச்சிட்டு போயிருக்கோம், எங்களுடைய வேலை இதுதான், எங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்குது. இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சி தான் உங்ககிட்ட வந்தோம். ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லாதனால அந்த கதிரேசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கதிரேசன்கிட்ட சேர்ந்தோம். இப்போ கூட கதிரேசன்கிட்ட எதுவும் தேவை அப்படின்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் பாட்டு கிளம்பிடுவோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்துக்கிட்டு எப்படி இத்தனை நாள் எங்களுக்கு டவுட் வராத மாதிரி இங்கே இருந்ததுன்னா அதுதான் எங்களுடைய பிளானு. நாங்கள் யாரை மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆளை செட் பண்ணி அங்கே எப்படியாச்சும் போய் நுழைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம். இப்படியே தான் எங்கள் வேலை நடந்துகிட்ருக்கோம். இதில் யாராச்சும் கொடுக்க அவங்கள போட்டு தள்ளவும் அஞ்சு மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி ஒரு வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவளை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நோட்டை வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ரவி அதுக்கப்புறம் மாறி அப்புறமா இந்த ராஜேஸ்வரி இவங்க 3 பேரும் கையும் குளமாக மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா யாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சுடர் பண்ண வேலைனால ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இந்த கூட்டு சேர்றது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளடிக்கிறதுல மட்டும் பயங்கரமாக கூட்டு சேர்றாங்க. அது எப்படி தான் சேர்றாங்களோ தெரியல, எப்படி தான் அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ ஐடியா வருதுன்னு தெரியல. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி யாராச்சும் ஒருத்தரை கவுக்கணும்னு வச்சுக்கோ எத்தனை பேர் வந்துடுறாங்க பார்த்தீங்களா. எந்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் யாருமே வர மாட்டாங்க. ஆனால் இந்த கெட்ட விஷயம் செய்யறதுக்கு மட்டும் பாருங்கள் குடுன்னு ஓடி வந்துடுவாங்க. அதே நம்ம ஒரு நல்ல செஞ்சு யாருமே பாராட்ட மாட்டாங்க. கெட்டது மட்டும் சேர்த்து பாருங்க அப்படி ஊர் உலகத்தில் இல்லாத சந்திர பொந்தில் இல்லாத எல்லாம் தூக்கின்னு வந்துடுவாங்க. இப்போ தான் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலத்தெல்லாம் மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அதை மறக்கவே விட மாட்டாங்க, பிடிச்சி அதுவே தொங்கி நிற்பாங்க. ஆனால் நம்ம நல்லது எத்தனையோ செய்ப்பார், அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. எப்போவுமே இந்த உலகமே அப்படி தாங்க இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மதிப்பும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்புமாக தான் இருக்குது. எப்போ வேணால் பார்த்துக்கோங்க, பணம் இருக்கிறவங்க பெரிய தப்பு செஞ்சால் கூட அதை சின்ன தப்பு மாதிரி நினச்சிட்டு அதை மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பணம் இல்லாதவங்க ஏதாவது சின்ன தப்பை செஞ்சுட்டு பாருங்கள் அதை அப்படியே பிடிச்சி தொங்கின்னு இருப்பாங்க. இந்த தப்பை செஞ்சுட்டா இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருந்தால் எல்லாத்தையும் மறைச்சிடுதுங்க. அந்த பணத்துக்காக தாங்க இந்த வாழ்க்கையே இருக்குது. இந்த உலகத்தில் பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. கூட பிறந்தவங்க கூட நம்மளை மதிக்கவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிற நமக்கு பணத்தோட வேல்யூ என்னன்றது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த பணத்துக்கு தான் நம்மளை தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. அது கூட பணம் இருக்கிறவங்ககிட்ட தான் போய் சேருறதை தவிர இல்லாதவங்களுக்கு சேரணும் அந்த பணமும் நினைக்கிறதில்ல. பணத்துக்கு என்ன வாய் இருக்கா காது இருக்கா, அது போய் சேர்றதுக்கு நம்ம உழைச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அதில் நம்ம பலிக்கடாவாக இருந்துட்டு தான் இருக்கோம். வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.